நியோ முதலீட்டாளர்கள் நல சங்க சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று ஹைகோர்ட்டில் வழக்கு நல்ல முறையில் நடந்தது. நீதியரசர் நமக்கெல்லாம் நல்ல தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சொத்துக்கள் அட்டாச்மெண்ட் ஆகியுள்ளது. அதை 4 பிரிவுகளாக பிரித்துள்ளார்கள். A, B, C, D என்ற 4 பிரிவாக பிரித்துள்ளார்கள். அதில் முதல் கட்டமாக ஏவும் 4ஆம் கட்டமாக உள்ள டியையும் ஏலம் விடுவதற்கான முழுமையான தீர்வை கொடுத்துள்ளார். இந்த தீர்வு மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த தீர்வில் பல பேருக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. நிறைய பேர் நிறைவிதமாக கேள்விகள் எழுப்புகிறீர்கள். இதற்கான சிறு விளக்கத்தை மட்டும் கொடுப்பதற்கு நான் இந்த வீடியோவை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் பலமுறை பல வீடியோகளில் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் கம்ப்ளைண்டராக பல பேர் உள்ளார்கள். கம்பெனியில் அக்யூஸ்டாக பல பேர் உள்ளார்கள். கம்பெனியில் டைரக்டராக ஒரு 250-300 பேர் உள்ளார்கள். பல சங்கங்கள் சொத்துக்களை அட்டாச்மெண்ட் செய்வதற்கான முயற்சிகள் தீவிரமாக செய்தார்கள். ஆகையால் அந்த தீர்வுக்கின் அடிப்படையில் ஒரு 3500-4000 கோடிகள் சொத்துக்கள் வந்திருக்கும் என்று நாம் நம்புகிறோம். எங்களுடைய பணியாக நாங்கள் செய்தது சுமார் 116 கம்பெனிகளை கண்டெடுத்து நியோமேக்ஸ் வழக்கில் சேர்க்கப்படாத கம்பெனிகளாக அதை ஈஓடபிள்யூடன் தெரிவித்து இந்த நிறுவனங்களையும் சேர்த்து இதில் உள்ள டைரக்டர் மேலே நடவடிக்கை எடுத்து இந்த நிறுவனத்தில் செய்திருக்கும் முதலீடுகள் எல்லாம் எங்களிடம் பெற்றே செய்த முதலீடுகள் என்று தெரியப்படுத்தி தக்க நடவடிக்கை வேண்டும் என்று ஈஓடபிள்யூ தெரிவித்திருக்கிறோம். இந்த நடவடிக்கையின் அடிப்படையில் 1.5 மாத காலமாக நிறைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னையும் அழைத்து விசாரணை செய்தார்கள். அதற்கான முழு விவரங்களையும் நான் ஈஓடபிள்யூவிடம் அளித்துள்ளேன். அவர்களும் நம்மிடம் நம் சங்கத்தாருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கார். இதையெல்லாம் நாங்கள் சரி பார்த்துவிட்டு அட்டாச்மெண்ட் செய்து விடுகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த விவரங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். நம் சங்கம் பணம் மட்டுமே தேவை என்ற ஒரு அடிப்படையில் தான் வழக்கு தொடர்ந்து இதுவரை கடந்து கொண்டிருக்கிறோம். இதற்கான முக்கிய நோக்கம், நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்து விட்டோம். இதை மீட்க வேண்டுமென்றால் அந்த இழந்த நிறுவனத்திடமிருந்து பணம் மட்டுமே தேவை என்ற ஒரு அழுத்தத்தை மட்டும் கொடுத்துட்டு கொண்டு இருக்கிறோம். காரணம், சரியான நபர்களாக இருந்தால் அவர்களிடமிருந்து நாம் சரியான முறையில் பணம் பெற்றுவிடலாம். இந்த நிறுவனம் நம்மளை மோசடி செய்து விட்டதுன்றது நமக்கு நன்றாக தெரியும்.
இதை பல சங்கங்கள், பல தலைவர்கள் மறுப்பு தெரிவித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தை எதிர்த்து இந்த நிறுவனம் மோசடி செய்கின்ற ஒரு விஷயத்திற்காக இந்த நிறுவனத்திடமிருந்து பணம் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சுமார் இதுவரை 64,000 பேர் வழக்குகள் தொடர்ந்திருக்கிறார்கள், பெட்டிஷன் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பெட்டிஷனை கொடுத்த 64,000 பேரையும் சில சங்கங்களின் பொறுப்பு மிக்க தலைவர்கள் பெட்டிஷன் கொடுத்தது மிகப்பெரிய தவறு, பெட்டிஷன் கொடுக்காமல் இருந்தால் நிறுவனம் நமக்கு மிக சிறப்பான முறையில் பணத்தை கொடுத்துவிடும் என்று இதுவரையும் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாதத்தின் அடிப்படையில் நேற்றைய தீர்வுக்கு இந்த தீர்வும் எங்களை சார்ந்ததே, எங்களுடைய முயற்சினாலே இந்த தீர்வு நடந்திருக்கிறது என்று கொஞ்சம் மார்த்தட்டி கொண்டும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தீர்வு கிடைக்கும் வேண்டும் என்று போராடியவர்கள் இந்த நிறுவனத்தினுடைய சொத்தை மிக அதிகமாக கண்டெடுத்து அட்டாச்மெண்ட் செய்த ஒரு சில சங்கங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். ஏன்னா அவர்கள் அதிகமாக இதுக்காக முயற்சிகள் எடுத்து அதிகமான சொத்துக்களை அட்டாச்மெண்ட் செய்திருக்கிறார்கள். ஒரு சில சங்கங்கள் பேசிக்கொண்டே வீணாக மக்கள் மனதை குழப்புவதற்கென்றே ஒரு சில கருத்துக்களை கூறி நிறுவனத்தை சார்ந்த சாதக பேச்சை பேசிக்கொண்டு பயணித்த சங்கங்களும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களெல்லாம் இப்பொழுது என்ன கூறுகிறார் என்றால், இந்த தீர்வுக்கு நாங்களே காரணம். ரைட், நீங்களே காரணம் இருந்துக்க சந்தோஷப்பட்டுங்க. ஆனால் மக்களுக்கு நாம் ஒரு கருத்தை கொடுக்கணும், கருத்தை சொல்லணுன்ற காரணத்தினால் என்னுடைய கருத்தாக நான் இதை கூறிவிடுகிறேன். மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதுவரை 64,000 கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்டரை பல சங்கங்கள் முட்டாள் என்றே கூறிக்கொண்டிருந்தார்கள். பணம் மட்டுமே வேண்டுமென்று கேட்ட பல முதலீட்டாளர்களை ஏளனமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். நமது வழக்கு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வழக்காகி கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்திலும் முதலீட்டாளர்கள் தனி மனிதனாக சிந்திக்க வேண்டும். யாருடைய பேச்சையும் யாருடைய கருத்தையும் கேட்டு நாம் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. தனி மனிதனாக இருந்து சிந்தித்து குடும்ப நண்பர்களுடன் இணைந்து பேசி ஒரு முடிவு எடுத்து நாம் இதிலிருந்து எப்படி மீளுவது. நிறுவனம் செட்டில்மெண்ட் செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள். கோர்ட்டு ஏலம் விட்டு செட்டில்மெண்ட் செய்வதற்காக முயற்சி எடுத்துள்ளார்கள். முதல் கட்டமாக ஒரு 50% பணம் மக்களிடம் முதலீட்டாளர்களிடம் போய் சேர வேண்டும் என்ற முயற்சியில் ஒரு நல்ல சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நீதியரசர். இதிலிருந்து இந்த பணத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று குடும்ப மனைவி, மகள், மகன் இவர்களுடன் கலந்து உற்றார் உறவினர்களுடன் கலந்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். ஏன் இதை கூறுகிறேன் என்றால், நம்மளை 64,000 பேர் கம்ப்ளைண்டர், இந்த 64,000 பேர் கம்ப்ளைண்டரையும் ஏமாற்றிய
நிறுவனம் தான் நியோமேக்ஸ். இதில் 4 பேர் தலைவர்கள். அவங்கெல்லாம் புத்திசாலி. அதே 4 பேர் நிறுவனத் தலைவர்கள். இந்த 4 பேர் தான் நம்ம 64 பேரையும் முட்டாளாக்குனது. இப்போ திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் இப்படி பண்ணியிருந்தா அப்படி ஆக்கியிருப்போம், இப்படி பண்ணியிருந்தால் அப்படி செஞ்சுருப்போம். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கம்பெனி வழக்கு தொடர்ந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டு நாகரிகமாக நம்மள்கிட்டேருந்து வாங்கின லீட்ரு, ஆரம்ப காலத்தில் நம்ம யாருக்கிட்ட முதலீடு செய்தோமோ அந்த லீட்ரு நமக்காக நன்மைக்கு ஏதாவது பாடுபட்டிருக்காரா? அந்த லீடருக்கு மேலே அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர் நமக்காக ஏதாவது ஒரு நல்ல முயற்சிகள் செய்திருக்காரா? பல சிரமங்களை நம்ம அடைஞ்சிருப்போம், அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்திருக்காரா? எந்த ஒரு உதவியும், எந்த ஒரு தாகத்திற்கு தண்ணி கொடுப்பது போல் நம்மளுடைய கஷ்டத்திற்கு அவர்கள் துணை வராத நபர்கள். அவர்களே இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், கோர்ட்டு தீர்ப்பு வந்துவிட்டது, நாம் எல்லாம் சொத்தை அட்டாச்மெண்ட் செய்து வேல்யூவேஷன் எடுத்து வந்து விட்டோம், அதே சொத்தை நாம் ஏலம் எடுப்போம் அப்படி என்று அவர்கள் ஒரு சில சங்கங்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் நல்லவர்களும் உள்ளார்கள், தீயவர்களும் உள்ளார்கள். இதிலிருந்து நாம் என்ன ஆதாயம் தேட முடியும் என்ற அந்த கருத்திலும் பல பேர் செயல்படுவார்கள். இவர்களிடமிருந்து இவர்கள் வலையில் சிக்காமல் மீண்டு நாம் இருந்தால், நாம் முதலீடு தெளிவாக அரசு தரப்பு நீதித்துறை மூலமாக பெறுவதற்கு மிக மிக சிறந்த வழியாக இருக்கும் என்பது நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் பாதித்த காலகட்டத்தில் நம்ம யாரையும் நம்பியிருக்க மாட்டோம், கடவுளை மட்டும்தான் நம்புவோம். நம்ம கும்பிட்ற தெய்வத்தை தான் நம்புவோம், குல தெய்வத்தை தான் நம்புவோம். அந்த கடவுளை நம்பினோர் கைவிட மாட்டார். யார்? கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். இது வரைக்கும் காம்பந்து பண்ணி கொண்டு வந்துட்டார். அதே கடவுள் தான் நமக்கு இந்த பணத்தை திருப்பி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்துருக்காரு. திருப்பியும் நம்ம அந்த கடவுளை நம்பாமல் மனிதர்களை நம்பி நம்ம சென்றால், மனிதர்களை நம்பினால் நமக்கு மரணமே நிச்சயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். காரணம், திருச்சியில் ஒரு முதலீட்டாளர், 2 பெண் பிள்ளைங்க, நல்ல குடும்பத்தோடு இருந்துட்டு செழிப்பாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் வெளிநாட்டில் போயிட்டு வருமானத்தை ஈட்டி இருக்கார். சரி, நம்ம குடும்பத்தோட ஒரு செட்டில்மெண்ட் லைஃபு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி இந்தியா தமிழ்நாட்டில் திருச்சியில் செட்டில் ஆகியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தில் முதலீடு செஞ்சுருக்காரு. அந்த முதலீடு மீக்குவதற்காக பல முயற்சிகள் எடுத்த மன உளைச்சலில் அவர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இறந்தும் போயிட்டார். இது எதுக்காக உங்களுக்கு தெரியப்படுத்தினா, நம்புறது யாரை நம்பணும், அதை எந்த மாதிரி நம்பிக்கை தன்மையோடு நம்ம செயல்படணும், எது சரியான வழி, இதை ஒவ்வொரு மனிதர்களும் தனி மனிதராக இருந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு நிறுவனம் தொடங்கி ரன் ஆகிட்டு இருக்க காலகட்டத்தில் உங்களை அணுகியது பல பேர் அணுகியிருக்கலாம், பல பேர் உங்களிடம் நட்பு கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நலிவுன்ற ஏற்படும் பொழுது ஒரு நபர் கூட உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்திருக்க மாட்டாங்க, உறுதுணையாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ செட்டில்மெண்ட்டுன்னும் பொழுது பல பேர் உங்களை நாடி வரத்துக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சரியாக சிந்திக்கணும், சரியான முடிவுகளை எடுக்கணும், சரியான தீர்வை தேடணும்,
சரியான முறையில் நேர்மையாக கரெக்டாக உங்களுடைய பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் 100% வந்துவிட்டது. நமக்கு எந்த விதமான மன உளைச்சல் இல்லாமல், எந்த பண செலவுகளும் இல்லாமல் நம் பணம் நமக்கு வந்து சேருவதற்கு வழியை நீதியரசர் வர்தன சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு நல்ல ஒரு முயற்சி எடுத்துவிட்டார். இது வெற்றி அடைந்தால் நமக்கு தீர்வு கண்டிப்பாக நல்ல தீர்வாகவே அமையும். ஆகையால் மீண்டும் மீண்டும் சிந்தித்து செயல்படுங்கள் என்று கூறி இந்த உரையை உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையோடு நல்ல மனதோடு மீண்டும் முதலீட்டாளர்கள் யாரும் பாதித்து விடக்கூடாது என்ற ஒரு நல்ல கருத்தோடு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுபோல் நான் இதுவரை ஒரு சில வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறேன். அந்த வீடியோகளில் பல விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். அதில் ஒரு சில பேர்கள் என்னை தவறான முறையில் தவறான வார்த்தைகளாகவும் கடினமான சொற்களிலும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் அதை எப்பொழுதும் நான் போன வீடியோவிலும் சொல்லிட்டேன், இப்போவும் சொல்கிறேன். நான் முன்ன போயிட்டுருக்கும்போது பின்னால் பற்றி நான் யோசிக்க மாட்டேன். காரணம் என்னென்னா என் லைஃப் ஸ்டைலே அதுதான். நான் ஒரு 35 ஆண்டு காலம் சொந்தமாக ஜிம்மு வச்சு தொழில் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் என்கிட்ட 35 காலமாக இருக்குது. என்னக்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக போனவங்க கணக்கில் இல்லாத பலாயிரம் பேர். நான் ஜிம்மு வச்ச காலகட்டத்தில் 50 ரூபா பீஸு. ஆனால் நான் இன்றைக்கி 6 மாதம் பேக்கேஜில் 2.5 லட்ச ரூபாயிலேருந்து 3.5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கி பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அப்படி ஒரு ட்ரெயினராக, ஒரு ஆசிரியராக, ஒரு மாஸ்டராக பல இளைஞர்களை உருவாக்கியிருக்கேன். என்னுடைய ஃபீல்டில், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பல விஷயங்களை சந்திச்சிருக்கேன், பல பேரை சந்திச்சிருக்கேன். குறிப்பாக எங்கள் மாவட்டத்தினுடைய எஸ்பி சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் இங்கு பணிபுரியும் போது எங்கள் ஜிம்மில் தான் உடற்பயிற்சியை செய்தார். அன்றைய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் நல்ல நட்போடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மாஸ்டர் சொன்னால் யாராக இருந்தாலும் எந்த ஒரு இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல உதவி செய்து அவருக்கு நல்ல சப்போர்ட் செய்யக்கூடிய நல்ல மனிதராக இன்றைக்கும் ஐயா சைலேந்திர பாபு இருந்துகிட்ருக்காரு. அதுபோல் காவல்துறை நட்புகளும் வழக்கறிஞர் நட்புகளும் சமுதாயத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள், கொடூரமான செயல் செய்பவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்னுடைய ஜிம்மில் உறுப்பினராக இருந்து உடற்பயிற்சி செய்து வெளியில் போனவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் சந்தித்து கடந்து நான் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறேன் என்ற சூழ்நிலை இருக்கிறது என்றால் இதற்கு முக்கிய காரணம் நான் கடவுள் நம்பிக்கையை அதிகமாக கொண்டவன். ஆகையால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவன். ஆகையால் என்னுடைய நல்ல பழக்கங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு கெட்ட பழக்க தீய செயல்களை ஒதுக்கிவிட்டு வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர் என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி பேசுகிறாருங்களே, அதுக்கு ஏதாவது நீங்கள் மாற்று முயற்சி எடுத்து அது பண்ணலாமே அப்படின்ட்டு. நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோமா? நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஐயா.
அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு பின்விளைவு அவங்களே சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். அதுபோல் என் மேல் ஒரு அவச்சொல் கெட்ட பேரை உண்டு பண்ணணுன்ட்டு என்ன ஒரு எஸ்கட்சின்னு சித்தரித்து பேசுகிறாங்க. நான் எஸ்கட்சின்னு சொல்லி என்னுடைய எஸ்கட்சி கோடை வீடியோவில் போட்டு என் டவுன்லைனில் நான் எவ்வளோ பிஸ்னஸ் எடுத்து கொடுத்துருக்குன்ற டீட்டெயிலை கொடுத்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ கோடி பண்ணியிருக்கின்ற டீட்டெயிலை போட்டு அதை தெளிவான முறையில் யார் என்னை அவதூறாக பேசுகிறாரோ அவர்கள் வீடியோவில் போட்டால் நான் அவர்களுக்கு 24 மணி நேரத்தில் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு நான் பெற்று நிறுவனத்திடம் கொடுத்திருக்கிறேன் என்ற ஒரு தகவலை யார் கூறினாலும் அவர்களுக்கு 24 மணி நேரத்தில் பணத்தை செட்டில் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு லீடர் கமிஷன் அதுக்கு நான் வேலை செய்யவே இல்லை, அதுக்காக நான் கம்பெனியில் போகவே இல்லை. என்னுடைய முதலீடை நான் பெருக்கிறதுக்காகவும் என்னை மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் முழுமையாக மூளை செலவை செய்துட்டாங்க. அதில் தான் நான் ஏமாந்துட்டேன். அதனால் நான் இன்வெஸ்டராக தான் நான் நிறுவனத்தோட உள்ளே வந்தது. என் குடும்பத்தில் நான், என் மனைவி, என் பிரதரு, இவங்க என் சிஸ்டருடைய டாக்டரு, இவங்க பேரில் தான் முதலீடு செஞ்சுருக்கேன். மொத்தமே இந்த நியோ மேக்ஸில் நான் முதலீடு செய்த மொத்த தொகை 84 லட்சம். அதற்கு மேல் ₹1 கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் லீட்ரு, நான் கோடி கோடியாக பிஸ்னஸ் எடுத்துட்டேன், கோடி கோடியாக கமிஷன் பார்த்துட்டேன். அதனால் நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் சொன்ன விஷயம் இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். இது உண்மை என்று நிரூபித்துவிட்டு நான் முதலீடு எடுத்து என்னிடம் நம்பி முதலீடு கொடுத்த எந்த நபராக இருந்தாலும் சரி, அவர்களை லிஸ்ட் அவுட் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டை சொல்லிவிடுங்க. நான் எஸ்கட்சின்னு ப்ரூவ் பண்ணிவிடுங்க. அப்படி ப்ரூவ் பண்ணிட்டா நான் என்னுடைய சார்பில் எஸ்கட்சின்ற கேடரில் என்னுடைய டவுன்லைன்லேருந்து நான் என் கையில் கொடுத்த அந்த தொகையை நான் அவர்களுக்கெல்லாம் 24 மணி நேரத்தில் செட்டில் பண்ணின்ற ஒரு வாக்குறுதியோடு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா என்னால் முடிந்தது என்னென்னா, நான் கரெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு. அந்த அடிப்படையில் நான் இதை உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் தெரியப்படுத்தினேன். அந்த என்மேல் குறை கூறிய நண்பர் யாராக இருந்தாலும், அது பெரியவராக இருந்தாலும், முழு விவரத்தையும் கொடுத்தால் என்னை நம்பி பணம் போட்டவர்களுக்கு முழு தீர்வையும் கொடுத்து விடுவேன் என்பது இந்த காணொலியின் மூலமாக தெரியப்படுத்தி கொண்டு, அடுத்த வீடியோவில் தெளிவான ஒரு சில தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.